திருப்பரங்குன்றம் மலை மேலே இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர் தன்னுடைய தியாகத்தை செய்திருக்கிறார். தீக்குளிப்பு என்பது நம்ம யாரும் அது பண்ணக்கூடாத விஷயம். தன்னுடைய உயிரை தர்மத்தை காக்கணுன்னா நம்ம உயிரோடு இருந்து அது போராடி அந்த தர்மத்தை வெல்லணும். ஆனால் நம்மளுடைய பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய தியாகத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய தியாகம் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும். அங்கு கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமாக ஏறும் வரை நாம் அனைவரும் கூட போராடுவோம். அதுதான் பூர்ணச்சந்திரனுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு மரியாதையாக கூட இருக்கும். அவருடைய குடும்பத்துக்கு கூட நாம் எப்பயும் உறுதுணையாக இருப்போம். அவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுவது தான் அதுக்கு ஒரே வழியாக இருக்கும். அவருடைய இந்த இழப்பிற்கு காரணம் திமுக அரசாங்கம். இதுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இன்னும் கூட அரசாங்க தரப்பிலிருந்து இங்கே அவர்களுக்கு ஏதோ ஆறுதல் சொன்ன மாதிரியோ அவர்கள் கூட இருந்த மாதிரியோ அரசாங்க தரப்பில் எந்த ஒரு முன்னெடுப்பும் கூட அவர்கள் செய்யாதது இது திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியை காட்டுகிறது. திமுக அரசாங்கம் ஒரு உயிர் தியாகம் செய்தவர் வீட்டுக்கு கூட அவர்கள் யாரும் இங்கேயே 3 மந்திரிங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் கூட பார்க்கவில்லை, அவர்களை சந்திக்கவில்லை, ஆறுதல் கூறவில்லை என்பது அந்த குடும்பத்தினுடைய அவர்கள் செய்கின்ற ஒரு அவமரியாதையாக தான் நாம் பார்க்குறோம். அவருடைய தியாகம் நிச்சயமாக வெல்லும். அங்கே தீபம் ஒரு நாள் ஏற்றப்படும்.